இந்த ஆன்மீகத்தின் மேல அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்துக்களே ஒன்றிணைங்கன்ற வாசகத்தை திரும்ப திரும்ப இந்த மக்களிடத்துல சொல்லும் போது யாருக்கு எதிராக ஒன்றிணைய சொல்றீங்க? அப்ப நீங்க ஒன்னா நில்லுன்னா யாருக்கு எதிராகவும் நிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அந்த எதிரில் நிக்கிறவன் யார்? இன்னொரு மதத்தை எதிரில் வச்சு நிப்பாட்டுறீங்க. ஆமா, இன்னொரு மதத்தை எதிரில் தான் நிப்பாட்டுறீங்க. அந்த வேலை தான் செஞ்சுட்டு. இந்துக்களே ஒன்றிணையுங்கள் அப்படின்னா நீ யாருக்கு எதிராக ஒன்றிணைய போற அப்படின்னு அமீர் கேட்கிறார். சரி, அப்ப அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இன்னைக்கு சிறுபான்மையினர்களான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கே ஓட்டு போடுறீங்களே, நீங்க யாருக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கீங்க? நீங்க யாருக்கு எதிராக ஒற்றுமையா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க? இன்னைக்கு பாஜக அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா ஆரம்பத்திலிருந்தே நீங்க அதான பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு தேர்தல் களம் இருந்த போது, ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு இருந்த போது, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எதற்காக அப்படி ஒருங்கிணைந்தீங்க? யாருக்கு எதிராக நீங்கள் இதை செய்கிறீர்கள்? நீங்க செய்யறது அப்ப இந்து மதத்துக்கு எதிராகத்தானே, இந்துக்களுக்கு எதிராகத்தானே. இங்க இந்துக்களே ஒருங்கிணையுங்கள் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக. இந்துக்கள் ஒருங்கிணைவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்களா இதற்கு வாண்டடா தலையை கொடுக்குறீங்க. இவங்க எங்களுக்கு எதிராக தான் பண்றாங்க அப்படின்னு உங்களை யார் சொல்ல சொன்னா? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம இங்க திமுகவுக்கு எதிரான அரசியல், இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கும் திமுகவுக்கு எதிராகத்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.